அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் யூபிஎஸ்சி சம்மந்தமான வேலைவாய்ப்புகளை நம்ம தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி மூலமாக வெளியான வேக்கன்சி தான் சயின்டிஸ்ட் பி. அந்த வேலைவாய்ப்பும் இது பார்த்தா 2 வேக்கன்ட் இருக்குது. எஸ்டியில் 1, யூஆரில் 1. அதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபிசிக்ஸில் வந்து டிகிரி வாங்கியிருக்கணும், அல்லது நம்மளுடைய மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் டிகிரி வாங்கியிருக்கணும், பிஇ முடிச்சிருக்கணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா கிரேடு 3 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நெப்ராலஜி. இதில் வேலைவாய்ப்பு. இதுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு 2, ஓபிசி 3, எஸ்டி 2, எஸ்டி 1, எஸ்சி 2 இந்த மாதிரி பிரிவுகள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன தகுதி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். டாக்டர்னால அதான் எம்பி முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நியூக்ளியர் மெடிசின், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி டிபார்ட்மெண்ட்டு. மொத்தம் 3 வேக்கன்ட் இருக்குது. அன்ரிசர்வ்டு 2, ஓபிசி 1. இதுக்கு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு செகண்ட் ஷெட்யூலில் பார்ட் 2ல். ஸோ இதுக்கு என்ன தகுதி, என்ன அனுபவம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அதே தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்த்தோபீடியாக்சிஸ். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் அன்ரிசர்வ்டுக்கு 6, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. ஸோ தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 5th இதுவும் சேம் தான். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பீடியாட்ரிக் கார்டியாலஜி. இதுக்கும் ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது ஓபிசிக்கு. ஸோ இப்போ உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சேம் தான். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பீடியாட்ரிக் சர்ஜரி. ஸோ அடுத்து நம்மளுடைய பார்த்தீங்கன்னா வேக்கன்சி 3 வேக்கன்சி இருக்குது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பிளாஸ்டிக் அண்டு ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அடுத்த வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா 2 வேக்கன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சர்ஜிக்கல் ஆன்காலஜி. அதில் 2 வேக்கன்ட் இருக்குது. ஒன்று அன்ரிசர்வ்டு, ஒன்று ஓபிசிக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் யூராலஜி. ஸோ அடுத்து அவருடைய ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் ஆஃபீஸர் கெமிஸ்ட்ரியில் ரிசர்ச் ஆஃபீஸருங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது. அதுக்கு வந்து அதை கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் மாஸ்டர் டிகிரியில். ஸோ தென் அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டில் கெமிஸ்ட்ரி இன் சென்ட்ரல் சாயில் அண்டு மெட்டீரியல் ரிசர்ச் ஸ்டேஷன் நியூ டெல்லியில். இது எஸ்ட்ரிக்கு மட்டும் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கும் நம்மளுடைய மாஸ்டர் டிகிரி கெமிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கெமிஸ்ட்ரி ஃபீல்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் அதாவது சயின்டிஸ்ட் பி ஃபிசிக்ஸில் ஒரு வேக்கன்ட் இருக்குது. ஸோ அது பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டர் கிரேடு 1ல் 2 வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அசிஸ்டன்ட் கெமிஸ்ட் அந்த வேக்கன்சி இருக்குது. இந்த மாதிரி சயின்டிஸ்ட்டு பி கிரேடு, அப்புறம் வந்து எம்பிபிஎஸ்சில் உள்ள வேக்கன்சி, இந்த மாதிரி பல பதவிகளுக்கான யூபிஎஸ்சி வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது எந்த அடிப்படையின் கீழ் வருது அப்படின்னா இது வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் அப்ளிகேஷன் ORA. இது வந்து www.upsconline.nic.in வெளியாகுது. விருப்பம் உள்ளவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னே ஒரு டீம் இருக்குது. அவங்க உலகமே தனி உலகமாக இருக்கும். எப்படி டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி தான் அதுக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.